அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். இன்னைக்கு காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறது முன்னாடி நம்ம ப்ரீ மார்க்கெட்டில் எதிர்த்து எப்படி இருந்தால் என்ன நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு அப்டேட் பண்ணியிருந்தா அது என்ன நடந்திருக்கு இல்லையான்னு பார்க்கலாம். இன்னைக்கு வந்து எக்ஸ்பைரிங் கூட 0 to 0 கால்லாம் எப்படி இருந்தது, சும்மா அப்படியே டைமிங்கில் அடிச்சுதா பியூட்டி ஆஃப் மார்க்கெட்டு. அதனால் அந்த ரூல் என்னவோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. 0 to 0 கால்லாம் தயவு செய்து வந்துடும் போயிடும் அப்படின்ற ஒரு உங்களுடைய யூகத்தில் எடுத்துடாதீங்க. நம்ம ரூல் என்ன, மேக்ஸ் என்ன, அதுபடி எடுக்கும். நான் அதெல்லாம் பண்றது கிடையாதுங்க. நம்ம என்ட்ரியும் சேஃப் என்ட்ரியும் அதே இடத்துல கிடைச்சதுன்னா நான் அதை எக்ஸிக்யூட் பண்ணுவேன், இல்லைன்னா நல்லா எடுக்க மாட்டேன். சொல்லிக் கொடுக்குறதோட சரி. 0 to 0 சரி. இன்னைக்கு லெவல்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்முடைய ஆப்ஷன் கிளாஸ் வருகிற 12ஆம் தேதி, ஜனவரி 12ஆம் தேதி ஸ்டார்ட் ஆக தொடங்குது. கிட்டத்தட்ட 4 மாசத்துக்கு அப்புறம் எடுக்கிற கிளாஸ் ஆப்ஷன் கிளாஸ். இதுதான் என்னுடைய செல் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. வேணுன்றவங்க டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சரி, இன்னைக்கு நம்ம என்ன சொல்லியிருந்தோம், 23,800 புட்டு 62 ரூபாய்க்கு கீழே இருந்தா நிஃப்டி அப் சைடு, 62 ரூபாய்க்கு மேல இருந்தா நிஃப்டி டவுன் சைடு. காலையில பாருங்க, இங்க இருந்து ஓப்பன்ல இருந்து அப்படி கீழே வந்துட்டாப்ல. நான் என்ன சொல்லியிருக்கேன், ஒரு விலையில போனா அது திரும்பும், அல்லது எய்தர் அங்கிருந்து கீழே திரும்பும். ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படிங்கறதெல்லாம் சிந்திங்க, உங்களுக்குள்ள கேள்வி எழுப்புங்க. அதுக்கான விடைகள்லாம் நிறைய இருக்கு. இன்னைக்கு இவ்வளவு இறங்குனதும் ஃபால்ஸ்னா நீங்க நம்புவீங்களா? அதுதான் பியூட்டி. ஓகேங்களா? சரி, அங்க இருந்து மேல ஏற மார்க்கெட்டு ஏன் இங்க இருந்து திரும்பிச்சு? ஒய், இது ரொம்ப வித்தியாசமானது. சரி, இங்க வந்து பாருங்க, 62 ரூபாய் கீழே எத்தனை முறை எவ்வளவு தூரம் கீழே வந்திருக்காங்கல்ல. இது எல்லாமே ஃபால்ஸ், ஏமாற்றுறது, நம்மளை ட்ராப் பண்ணி ஏமாத்துறது ரீட்டைல் ட்ரேடர். அதெல்லாம் கண்டுபிடிக்க தெரியணும். நம்ம வந்து எப்போ இது இதாகிற வரைக்கும் எப்போ இதுல இருந்து நம்ம பை சைடு மாயிருப்போம் அப்படின்றது, எப்போ அது ஸ்டேபிள் ஆயிடுச்சுன்னா இந்த இடத்துல நடக்கும் பொழுதுதான் ஸ்டேபிள் ஆச்சு, பை சைடுக்கு மாறுச்சு. இன்னைக்கு இன்ட்ராடேல, இது எல்லாமே இன்ட்ராடேல. அப்ப இதெல்லாம் ஏன் நடக்குது? இவ்வளவு வரைக்கும் ஃபால்ஸா இருந்தவர் இங்க வரும்போது ஃபால்ஸ் இல்ல, சரியா திரும்பிட்டாருன்னு ஏன் சொல்ற அப்படிங்கிற கேள்வி எல்லாம் உங்களுக்குள்ள கேட்டு பாருங்க. அதுக்கப்புறம் தெரியும் என்னவென்று. பியூட்டி ஆஃப் மார்க்கெட் வந்து அந்தந்த வேல்யூல தான் எடுக்கணும். அதுலதான் வர்த்தகம் பண்ணணும். ஓடி போய் எடுக்கிறது, இங்க போயிட்டு எங்க வேணாலும் போடு, இங்க இருந்து ஏறிடும் அப்படின்னு போடுற அப்படிலாம் கிடையாது. ஆப்ஷன் பையிங்ல நம்ம புள்ளியில தான் என்ட்ரி எடுக்கணும், இல்லையா விட்டு உட்காந்து வேடிக்கை பார்க்கணும். இது யாரோ சொல்றாங்கன்றதெல்லாம் நம்பாதீங்க, நான் சொல்றது சேர்த்துதான். நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ண பாருங்க, அதுதான் சரியானதாக இருக்கும். எனக்கு கிட்ட பேசணும்னு நினைக்கிறவங்க ஈவினிங் 6 to 8 எனக்கு இந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.